الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. باب الإسراع على الجنازة. ونبي سعيد الخدري رضي الله عنه قال: كان النبي صلى الله عليه وسلم يقول: إذا وضعت الجنازة فاحتملها الرجال على أعناقهم فإن كانت صالحة قالت قدموني، وإن كانت غير صالحة قالت لأهلها: يا ويلها أين تذهبون بها؟ يسمع صوتها كل شيء إلا الإنسان ولو سمع الإنسان لصعقا. رواه البخاري. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்விடியார்களே, நாம் பார்க்கக்கூடிய இன்று தலைப்பு 158 பாடம், ஜனாசாவை விரைவாக நல்லடக்கம் செய்தல். இதில் 2 ஹதீஸுகள் வந்துள்ளன. அதில் ஓதிய ஹதீஸு, புகாரில் வரக்கூடிய ஹதீஸு, அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஜனாசாவை நல்லடக்கம் செய்திட ஆண்கள் தங்களின் தோள்களின் மீது சுமந்து சென்றால் அந்த ஜனாசா நல்லதாக இருந்தால் என்னை சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள் என்று கூறும். அது நல்லதாக இல்லை என்றால் தன்னை சேர்ந்தோரிடம் எனக்கு வந்த நாசமே, என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்கும். அதன் சப்தத்தை மனிதர்கள் அல்லாத மற்ற அனைத்தும் கேட்கும். மனிதன் கேட்டால் அதிர்ச்சியாகி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ இந்த ஹதீஸில் கணித்துக்குரிய அல்லாஹ்விடியார்களே, ஒருவருடைய வீட்டில் ஒருவர் வஃபாத்தாகி விட்டார்கள், இறந்து விட்டார்கள் என்றால் அந்த வீட்டார்கள் அவருக்கு நல்லடக்கம் செய்யக்கூடிய விஷயத்தில் விரைந்து செய்ய வேண்டும், தாமதப்படுத்தக்கூடாது. பொதுவாக ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் நம்முடைய நிலை என்ன இருக்கு? இன்னார் வருவார், அன்னார் வருவார் என்ற நிலையில் நாம் அதை தாமதப்படுத்தக்கூடிய நிலை நாம் பார்க்கிறோம். இதனால என்ன பிரயோஜனம்? வரக்கூடியவர் உயிரை கொடுக்க முடியாது. வெகு தூரத்திலிருந்து, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் வந்து ஜனாசாவை பார்த்து விட்டால் அவங்களால உயிரை கொடுக்க முடியாது, எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுவே துவா செய்யக்கூடிய விஷயத்தில் இருந்தால் அவர் அங்கு இருந்த நிலையிலே துவா செய்தாலே ஏற்றுக்கொள்ளப்படும். இல்ல அவர் ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் நல்லடக்கம் செய்துவிட்ட பிறகும் ஜனாதா தொழுகை திரும்பவும் தொழுது கொள்ளலாம். கபருக்கு முன்னால் நின்றே தொழுதுவிட்டு ஜனாதாவுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நல்லடக்கம் செய்துவிட்டோம், தஃபன் செய்துவிட்டோம். பிறகு அவனுடைய மிக நெருங்கியவர் வருகின்றார் என்றால் அவர் என்ன செய்யலாம்? அந்த கபருக்கு முன்னால் நின்று, எப்படி இமாம் அவர்கள் நிற்பார்களோ, ஆணாக இருந்தால் தலையாக அந்த தலை முன்னாடி நிற்பார்கள், பெண்ணாக இருந்தால் வயிறு மற்றும் மார்புக்கு இடையே அங்கே நிற்கக்கூடிய நிலை இருக்கும். அங்கே நின்று எப்படி நாம பொதுவாக ஜனாதா தொழுகை தொழுவோமோ அதை மாதிரி தொழுது கொள்வாங்க, கிப்லாவை முன்னோக்கிய நிலையில. இது என்ன அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அப்போ ஒருவர் வருகின்றார் என்பதற்காக தாமதப்படுத்துவது என்பது, இது மார்க்கம் நம்மை என்ன செய்கின்றது? அனுமதிக்கவில்லை. என்ன ஆனாலும் சரி சீக்கிரமாக நம்ம செய்ய வேண்டும். இந்த ஹதீஸ்ல பார்த்தோம், நல்லவராக இருந்தால் அவருடைய அல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய நிஅமத்து மறுக்கொடைகளும் அந்த சிறந்த ஒரு வாழ்க்கை, மன்னரை வாழ்க்கை சிறந்ததாக அமையக்கூடிய அவருக்காக சொர்க்கத்துடைய வாசல்கள் அல்லது கதவுகள் திறக்கப்படும். அந்த கபரில் அவர் சொர்க்கத்துடைய நறுமணத்தை உணருவார் என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட ஹதீஸ்ல ஏன் நாம் அவரை தாமதப்படுத்த வேண்டும்? அதனால்தான் ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை, நல்லவராக வஃபாத்தானார், பேணுதலான வாழ்க்கை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் மீதே சார்ந்தவராக ஹயாத் இருக்கும் வரை ஈமானுடைய பாதுகாப்புடன் வாழ்ந்தார் என்றால், மரணித்து விட்ட பிறகு அவருடைய ஆத்மா என்ன சொல்லும்? என்னை கொண்டு செல்லுங்க, இன்னும் என்ன வைத்து கொண்டிருக்கிறீங்க, எனக்கு எடுத்துட்டு சீக்கிரமாக கொண்டு சென்று எனக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த சிறப்பான ஒரு இடத்திற்கு நீங்க கொண்டு செல்லுங்க என்று சொல்லும். அதே மனிதன் நல்லவனாக இல்லை, வேறு நிலையில் அவன் மரணித்தவனாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த ஆத்மா, என்னை எங்கு கொண்டு செல்கின்றீர்கள்,
எந்த குழியில போட விரும்புறீங்க என்ற அந்த அச்சமும் கலக்கமும் அதுக்கு ஏற்பட்டு, எனக்கு வந்த நஷ்டமே, என்னை கொண்டு செல்லாதீர்கள், என்னை எங்கு கொண்டு செல்கின்றீர்கள் என்று உங்களுடைய உறவினர்களை பற்றி அவர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த சப்தம் மனிதனை தவிர எல்லா படைப்பினங்களும் கேட்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அது எப்படி கேட்கும், அவர்களுக்கு எப்படி இந்த விஷயம் புரியும்? அல்லாஹ் எந்த விஷயத்தை புரிய வைக்க யாருக்கு நாடுகின்றானோ அந்த விஷயம் புரியும். எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை பறவைகள் கேட்கும் அல்லது புரிவதற்காக அந்த ஆற்றலை கொடுத்தானோ, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு இரும்பு பேசிய அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தானோ, அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா தான் நாடிய படைப்பினங்களுக்கு நாடிய விஷயத்தை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். இன்னொரு ஹதீஸில் வருகின்றது, ஒரு மனிதன் இறந்து விட்டார் என்றால் இம்மா முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹும் மின், ஒன்று அவன் நல்லவனாக இருந்தா இந்த உலகத்துடைய கஷ்டத்திலிருந்து விடுபட்டுருவான், அவனுக்கு ராஹத் கிடைச்சிரும். முஸ்தரீஹுன், இந்த உலகத்துடைய பிரச்சனைகள், குழப்பங்கள், சோதனைகள், எல்லா விதமான சோதனையில் இருந்து என்ன அவனுக்கு இப்போ விடிவு காலம் ஏற்பட்டு விட்டது, முடிஞ்சிருச்சு. இப்போ சோதனை காலம் அவருக்கு முற்றுப்புள்ளி நிப்பாட்டப்பட்டது. இப்ப அவர் அந்த சோதனையில் பொறுமையாக இருந்ததற்குரிய கூலி கொடுக்கப்படும். இப்போ முஸ்தரீஹுன், ஒன்று அவன் இந்த உலகத்துடைய சோதனையிலிருந்து ராஹத்தை பெறக்கூடியவனாக இருப்பான். இல்ல முஸ்தராஹும் மின்ஹு, அவன் கெட்டவனாக இருந்தான் என்றால் அவனுடைய மரணத்தினால் படைப்பினங்கள் ராஹத்து பெறும். மனிதன் அவன் இவனுடைய வஃபாத், இவனுடைய மௌத்தினால மக்கள் என்ன செய்வாங்க, சந்தோஷம் அடைவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நாசம், இந்த விஷயம் நாசமாகிவிட்டது. இவன் இருக்கிறதுனால மக்களுக்கு எவ்வளவு சிரமம் இருந்தது, சிறிய சிறிய மக்களால வாழ முடியல, அவ்வளவு அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் செய்து கொண்டிருந்தான், ஒரு வழியாக தொலைஞ்சான், மக்கள் நிம்மதி அடைந்தார்கள் என்று நிலை ஏற்படும். இதான் ஒண்ணு முஸ்தரி, நல்லவனாக இருந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனையிலிருந்து அவனுக்கு விடிவு காலம் வரும், ராஹத்தை பெற்றுவான் அவன், இதற்கு மேல அவனுக்கு சோதனை ஏற்படாது. அல்லது கெட்டவனாக இருந்தா அவனுடைய சிரமத்திலிருந்து மக்கள் ராஹத்து பெறுவாங்க. இப்போ நாம எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று நாம தான் முடிவு செய்யக்கூடியவராக இருக்கின்றோம். ஆக இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். ஆக சீக்கிரமாக விரைந்து செய்வதற்காக நம்ம முயற்சி செய்ய வேண்டும். 1 நாள் 2 நாள் இந்த என்ற விஷயங்கள் வைப்பது, ஐஸ் பாக்ஸில் வைத்து ஏன் நாம சிரமப்படுத்த வேண்டும்? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நல்லடக்கம் செய்து விட்டோம் என்றால் அது அவருக்கு ஹைராக இருக்கும். இன்னொரு ஹதீஸில் வருகின்றது, முதல் ஹதீஸ்ல, அது புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ்ல, அஸ்ரிஉ பில் ஜனாசா, ஜனாசாவை நீங்கள் நல்லடக்கம் செய்யக்கூடிய விஷயத்தில் விரைந்து செய்யுங்கள். ஃபஇன் தகு சாலிஹதன், அவர் நேர்மையானவராக சாலிஹானவராக இருந்தா ஃபகைருன் துகத்திமூனஹா இலை, அப்போ நீங்க நன்மையான விஷயத்திற்கு அவரை முற்படுத்துறீங்க, அவருக்கு என்று ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை இருக்கு, அதற்கு நீங்க முற்படுத்துறீங்க, சீக்கிரமாக முற்படுத்துங்க. வஇன் தகு சிவா தாலிக, அவர் நல்லவராக இல்லை, வேற ஒரு நிலையில் மௌத்தானார் என்றால் ஃபஷர்ருன் தபஊன அலா ரிகாபிக்கும், அந்த தீங்கானவன் தீமையானவனை என்ன செய்யுங்க, உங்களுடைய தோல்ல இருந்து அந்த சுமையை இறக்கி விட்டுருங்க, அதை சுமந்து கொண்டு இருக்காதீங்க, சீக்கிரமாக அந்த சுமையிலிருந்து நீங்கள் விடுபெறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இது புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, நம்முடைய உறவினர்கள் மற்ற அனைத்து விஷயம் நாம குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்றால் நமக்கு எப்பொழுது இதற்குரிய உண்மையான நிலை வரும்? நம்முடைய வீட்டில் ஒரு விஷயங்கள் ஏற்படும் பொழுது அங்கு இந்த சுன்னாவை அமல்படுத்தக்கூடிய விஷயம், பிதத்தில் இருந்து விலகக்கூடிய விஷயத்தில் நாம் செய்தால்தான் உண்மையான ஒரு விஷயம். நம்முடைய வீட்டிற்கு வந்த பிறகு அது சடங்குகள் நடந்து கொண்டுதான் இருக்கு, அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதே போல வேணுமென்று எந்த ஒரு காரணம் என்று தாமதப்படுத்துகின்றோம் என்று இருக்கும் பொழுது உண்மையாக சுன்னாவை விரும்பக்கூடியவர்கள் நாம் கிடையாது. சுன்னாவை விரும்பக்கூடிய உண்மையாக பார்க்கும் பொழுது நம்முடைய இந்த வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள் வரும் பொழுது நாம் அதை அமல்படுத்துவதற்காக முயற்சி செய்யணும். நாமே இதை அமல்படுத்தலைன்னா யாரும் அமல்படுத்துவாங்க? ஒரு மனிதன் ஐவேளை தொழுகையும் சுன்னாவை பின்பற்ற வேண்டும், தௌஹீதில் இருக்க வேண்டும் என்று அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள், இந்த சிந்தனை கொடுக்கப்பட்டவர்களே ஹதீஸுகளின் பிரகாரம் அமல் செய்யவில்லை என்றால் இன்னார் வருவாரு, அன்னார் வருவாரு, அல்லது இவருக்காக இந்த சடங்கு செய்யப்படுது, எத்தனை பிதத்துக்கள் மௌத்தான பிறகு
மார்க்கம் ரொம்ப இலகுவான வார்த்தைகள் சொல்லியிருக்கு, இலகுவான முறையில் நீங்க நல்லடக்கம் செய்யுங்க. ஆனா எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது அதெல்லாம் பார்த்து கொண்டு தான் நம்ம இருக்கிறோம். ஆக இது உண்மையான ஒரு சுன்னத்தின் விரும்பியவர்களுடைய அடையாளம் கிடையாது. உண்மையாக மார்க்க பற்றி என்றிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அம்சங்கள்ல நம்மளுக்கு மார்க்கம் என்னெல்லாம் கட்டளையிட்டிருக்கின்றதோ எல்லாம் செய்ய வேண்டும் என்று அதை நம்ம நிறைவேற்ற வேண்டும். எங்களுடைய வீட்டில் நம்ம அதை நிறைவேற்றலாம், எங்கே நம்ம நிறைவேற்றுவோம்? வேறொருவருடைய வீட்டில் நம்ம வந்து அதை ஆதரவு கொள்வோமா? இல்லை, நம்முடைய வீட்டிலிருந்தான் நாம் அதை ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆக இந்த விஷயத்தில் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஆஃபியத்தான ஒரு வாழ்க்கை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவானாக. மற்றும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சுன்னாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.